ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 8 to 8 சமையல். இன்றைக்கி நம்ம 8 to 8 சமையலில் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் முருங்கைக்காய் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. முருங்கைக்காய் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும்போது இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. முருங்கைக்காயில் நிறைய அயன் சத்து இருக்குது. ஒரு தடவை அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. இப்போ இது ரெடி பண்ணுறதுக்கு நான் 2 முருங்கைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்குவோம். கூடவே 4 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்திங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வேகும். இப்போ நம்ம இதுக்கு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா தக்காளி வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா தக்காளி மசிஞ்சு வெந்துருச்சு. இப்போ நம்ம இதுக்கு மசாலா சேர்த்துடலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், இந்த ஸ்பூனில் பாதி அளவு நான் மல்லித்தூள் எடுத்துக்கிறேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இப்படி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் சோம்புத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் எடுத்திருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயை சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேணாம், முருங்கைக்காய் சீக்கிரமாக வெந்துடும். தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா கிரேவி மாதிரி இருக்காது, குழம்பு மாதிரி ஆகிடும். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில். பாருங்கள், நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் நல்லா குறைஞ்சி முருங்கைக்காய்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த டைமில் நான் 1 கப் அளவு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். அதில் நல்லா கெட்டியான தேங்காய் பால், நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இருந்தால் போதும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். முருங்கைக்காய் தொக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா சுட சுட சாதத்தில் நம்ம நல்லா பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. முருங்கைக்காய் கொஞ்சம் அதிகமாக நமக்கு கிடைக்கிற டைமில் இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. முருங்கைக்காயில் அயன் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம அயன் சத்துக்குன்னு தனியாக டேப்லெட்லாம் எடுக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நேச்சுரலாகவே நமக்கு நிறைய அயன் சத்து கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட அனுபவத்தை என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 8 to 8 சமையலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.